வணக்கம் நண்பர்களே. உங்கள் குழந்தைகளின் கல்வி, திருமணம் மற்றும் நமது ஓய்வூதியம் என்ற இந்த 3 அத்தியாவசிய தேவைகளுக்காக சிறப்பான திட்டமிடல் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷ்யா. நமது லட்சியம் நிச்சயம் நிறைவேற்ற குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பணப்பயன் பெற எல்ஐசியின் ஜீவன் லக்ஷ்யா. கடைசி 3 ஆண்டுகளுக்கு பிரீமியம் செலுத்த தேவையில்லை. முதிர்வு தேதியில் காப்பு தொகையும் போனஸும் முதிர்வு தொகையாக கிடைக்கும். இன்பில்ட் பிரீமியம் வைவர் பெனிஃபிட். இதனால் என்ன பயன் அப்படின்னா, பாலிசிதாரரின் எதிர்பாராத மறைவில் நாமினி மேற்கொண்டு பிரீமியம் செலுத்த தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் 10% காப்பு தொகை பணப்பயனாக நாமினிக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு வருடமும் அந்த 10% கொடுத்துட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் முதிர்வு தேதியில் முழு காப்பு தொகையும் முழு போனஸும் நாமினிக்கும் வழங்கப்படும். ஆக்சிடென்ட் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் உண்டு. டேர்ம் ரைடர் ஆப்ஷனல். லோன் ஒரு வருடம் கழித்து எடுத்துக்கலாம். மேற்சொன்ன எல்லா ரிட்டர்ன்ஸுமே டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ். உங்கள் அன்பானவர்களின் எதிர்காலத்திற்கான பண தேவைகளுக்கு இன்றே உறுதி செய்யுங்கள் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷ்யா மூலம். உதாரணமாக கணேஷ் என்பவர் 32 வயது, அவருக்கு 3 வயது குழந்தை. அவருக்கு குழந்தையோட திருமணத்துக்கு 23வது வயதில் 40 லட்ச ரூபாய் அவரோட கமிட்மெண்ட். இதுக்கு ஜீவன் லக்ஷ்யா எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். 23வது வருடம் அவருக்கு, அதாவது 20வது வருடம் அவருக்கு கண்டிப்பாக 40 லட்ச ரூபாய் அவருக்கு தேவை. அதுக்கு 20 வருடம் ஜீவன் லக்ஷ்யா பாலிசி எடுக்கணும். அதுக்கு 17 வருடம் ப்ரீமியம் கட்டினா போதும். சம் அஷ்யூர்ட் 20 lakhs கட்டாருனா போதும். மெச்சூரிட்டியில் டிசைட் அமௌண்ட் 39,50,000 அவர் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த குழந்தைக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்கேஸ் அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபர்தர் ப்ரீமியம் அந்த குழந்தை கட்ட தேவையில்லை, அதாவது நாமினி கட்ட தேவையில்லை. ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைக்கு 2 லட்ச ரூபாய், அதாவது 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் 22வது வயது வரை வந்துகிட்டே இருக்கும். 23வது வயதில் அவர் இருந்து என்ன கொடுக்கணும்னு நினச்சாரோ அந்த 41,50,000 ரூபாய் அந்த குழந்தைக்கு நிச்சயம் கிடைக்கும். இதற்கு அவர் செலுத்த வேண்டிய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு 1,11,500 ரூபாய் கட்டினார்னா போதும். இதுதான். அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அவர் நினச்ச நேரத்தில் கேரண்டீடாக அந்த ரிட்டர்ன்ஸ் அவருக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவர் இருந்து வருடந்தோறும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த ரிட்டர்ன்ஸும் வருடம் எல்ஐசி மூலியமாக கிடைக்கும். இத்தகைய சிறப்பான பாலிசி தான் எல்ஐசியின் ஜீவன் லக்ஷ்யா.